ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே டைமில் வந்து பல்காக ஆர்டர் வரப்போ நம்ம எப்படி சேம் டைமில் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, சேம் டைமில் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒரே டைமில் வேறு வேறு ஃப்ளேவர்லெஸ் கூட ஆர்டர்ஸ் வரலாம். ஸோ அதை வந்து நம்ம எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், ஒரே டைமில் வேறு வேறு ஃப்ளேவரில் ஒரே பேட்டரை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுமே இதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது தெரியாமலே நிறைய பேர் அவனில் ஒன்றாவே கேக்கை வந்து ரெடி பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும், அதே நேரத்தில் பவரும் சேவ் ஆகி கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒரே நேரத்தில் 2 kgக்கான கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது, அதை எந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம டின்னில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஓடிஜியில் எத்தனை டின் வந்து சேம் டைமில் வைக்க முடியுங்கிறத எம்டி டின்னே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது 8 இன்ச் கூட எந்தெந்த டின் வைக்க முடியும், 7 இன்ச் கூட எந்தெந்த டின் வைக்க முடியும், டோட்டலாக எத்தனை டின் வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக தான் எத்தனை கேஜி நம்ம அதில் வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னோட ஓடிஜி 40 லிட்டர். இப்போ நான் எடுத்திருக்க டின் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் 1, 6 இன்ச்சில் 1, 5 இன்ச்சில் 2 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 1 kg ப்ளஸ் ½ kg ப்ளஸ் ½ kgயை 2லையா அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 kg பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 320 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் எடுக்கணும். அதே 320 கிராம் அளவுக்கு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுங்க, அப்போ தான் பேட்டர் வந்து டிவைட் பண்ணி சேர்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஃபைனலாக வந்து வெயிட் ப்ராப்ளம் வந்துடும். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நீங்களும் ஸ்டாண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லான பீட்டர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்டரோட விஸ்கு எல்லாமே பேட்டரில் மூழ்கி சரியாக பீட் பண்ண முடியாது. சின்ன பீட்டர் அப்படின்னா 1 kgக்கான பேட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட மெஷர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை அதையுமே சேர்த்துட்டு, பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டாண்ட் மிக்சரில் சேர்க்குறப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்தே பீட் பண்ணலாம். நம்ம ஹேண்ட் பீட்டரில் தான் பீட் பண்ணுறோம் அப்படின்னா எக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக தான் பவுடர் சுகர் சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்து பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான், ஸ்டாண்ட் மிக்சர்லேயுமே அப்படி தான், ஸ்பீடை குறைச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கக்கூடாது, அதை ஓட விட்டு தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். இதுக்கு அடுத்ததாக நீங்கள் பவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு கையால் கூட ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து அதே ஃபஸ்ட்டு ஸ்பீடை வச்சுட்டு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். கையால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னா பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. கரெக்டாக பேட்டரோட டெக்ஸ்சர் பார்த்து உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது, ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இது கூடவே 100 ml வரைக்கும் நம்ம பால் இடையிடையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதுதான் பவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், சைட்லலாம் ஒட்டின்னு இருக்கும், அதை எல்லாமே ஸ்பேட்சில் வச்சு நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போது ஒவ்வொரு பவுல்லையும் எந்த அளவுக்கு பேட்டர் விடணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 8 இன்ச்சிலான டின் வச்சுருக்கேன். 1 kgக்காக டின்னை வச்சுட்டு அது வந்து டேர் பண்ணிக்கணும் வெயிட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து 450லேருந்து 500 கிராம் வரைக்கும் விடலாம். ½ kgனா 250லேருந்து 300 வரைக்கும் பேட்டர் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ½ kgயை 2லையை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 150 வச்சு அதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பேலன்ஸாக வரதை வந்து ஃபஸ்ட்டு 8 இன்ச் டின்னில் வந்து நான் 450 தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மற்ற டின்ஸ்லேயுமே டிவைட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. 2 kgக்கு இந்த மாதிரி நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் டிவைட் பண்ணி சேர்க்குறப்போ கரெக்டாக சேர்க்க முடியும். இதே வந்து நீங்கள் ஒன்றா பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஒரே டின்னில் தான் 2 kgக்கு பேக் பண்ணுறீங்கன்னா இந்த அளவு மெஷர்மெண்ட்டு தேவைப்படாது, அது சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த பேட்டரை வந்து நல்ல லெவல் பண்ணி டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் அவனை வந்து ப்ரீஹீட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது உள்ளாடி வச்சிடலாம். உள்ளாடி வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும். நம்ம எல்லா டின்னும் வைக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு எம்டியாக செக் பண்ணி பார்க்குறப்ப இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது. டின்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு தான் திரும்ப அதை சரி பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா கையில் சூடு பட்டுரும்.
நான் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரேக் வந்து அவன்ல தட்டிட்டு அங்கே போய் சேர்ந்துருந்துச்சு. அத வந்து எகெயின் முன்னாடி இழுத்துட்டு கரெக்ட்டா வந்து நான் டின்ன வந்து அசெம்பிள் பண்ணிட்டேன். பேட்டர் வச்சதுக்கப்புறமா கூட நம்ம 180 டிகிரியில் 40 நிமிஷத்துக்கு டைமிங் செட் பண்ணணும். ஆனால் 25 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த சின்ன டின் வச்சோம் இல்லையா, அது வந்து பேக் ஆயிரும். அதை எடுத்துட்டு அடுத்தது வந்து ஒரு 35-40 நிமிஷத்துல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகிருக்குன்னா எடுக்கலாம். இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட நம்ம செட் பண்ணி கூட பேக் பண்ணி எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு டின்ஸும் நான் அடுத்த பேட்ச் கூட எந்தெந்த டின்ஸ் வைக்க முடியுங்கிறத மெஷர் பண்ணி தான் இதை வந்து 7 இன்ச்சில் வந்து 2 டின்னு, 6 இன்ச்சில் 1, தென் வந்து 4 கப் கேக்ஸ் அந்த மாதிரி அடுத்து 2 கேஜிக்கான இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இது எந்தெந்த டின்னு வைக்கலாங்கிறது வந்து நான் சொல்ல முடியாது. உங்கள் ஓடிஜியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேட்டரை உங்ககிட்ட இருக்கிற பீட்ரு யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ண முடியுங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சது எல்லாமே ஒரே ஃப்ளேவர், அதாவது ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்காக தான் நான் ஒரே ஃப்ளேவரில் செஞ்சேங்கிறதுனால அப்படியே செஞ்சேன். இதே இது வந்து வேறு வேறு ஃப்ளேவர் அப்படின்னா நம்ம அந்த டின்னில் வெயிட்டு செக் பண்ணி மெஷர் பண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதை வந்து வேறு வேறு பவுல்லையாக எடுத்துக்கணும். அந்த பேட்டரை டிவைட் பண்ணி எவ்வளோ 1/2 கேஜிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி, 1 கேஜிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பவுலில் டிவைட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து எந்தெந்த ஃப்ளேவர் அண்ட் கலர் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து நம்ம பேக்கிங் டின்னில் விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்படி பண்ணுறப்போ ஒரே டைமில் நம்ம வந்து பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு இந்த வேறு வேறு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு செய்யணுன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு. அதையுமே இதே போல் தான் நம்ம பேட்டரை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து 1/2 கேஜிக்கு எந்த அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கணுமோ அதை மட்டும் ஃபைனலாக சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா கேக்கையுமே கட் பண்ணி நான் லேயர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாட்டமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கான ஒரு கேக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கிறது 1.5 கேஜிக்கான 2 டயர் கேக்கு. இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வந்ததே பல்கான ஆர்டர்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டின்ஸில் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். நான் எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக் கூடவே கொஞ்சம் கேக் பாப்ஸ் அப்புறமா கேக்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் டிசர்ட் செட்டப் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த கேக் ஸ்பாஞ்சை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து ட்ரீம் கேக்கு அதுக்கெல்லாம் வந்து கேக்கை எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸாக வரதை வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன். அந்த கேக் பாப்பெல்லாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு அப்புறமா 1/2 கேஜி ட்ரீம் கேக்கு ரெண்டுமே டெலிவரிக்கு போயிருந்தது. அதுக்கு அடுத்ததாக வந்து டோனட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. இது எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஒரே வீடியோவில் இது எல்லாமே கவர் பண்ண முடியாது. டோனட்ஸு, கேக் பாப்பு, அப்புறமா கேக் சிக்கிள் இது எல்லாமே தனித்தனியாக வந்து நான் வேறு வேறு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக வந்து பண்ணது தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 1 கேஜி கேக் கூடவே ஒரு 6 கப் கேக் கூட கேட்டிருந்தாங்க, அதாவது ஜார் கேக்கு. இதுவுமே சடனாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஒர்க்குக்கு இடையிலே தான் நான் வந்து தனியாக அதை வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதே போல் தான் அந்த ட்ரீம் கேக் கூட சடனாக வந்தது தான். ஸோ இதில் இருக்கிற ஸ்பாஞ்சை வச்சு மேனேஜ் பண்ணி தான் நான் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து ட்ரீம் கேக் பண்ண முடியும்னு சொல்லி தான் வந்து அதையுமே செஞ்சு கொடுத்துருந்தேன். சாக்லேட்டில் வந்து உடனே எல்லாம் அடுத்து பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் அடுத்தடுத்து உள்ள வீடியோஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கவும் இல்லை. ஒர்க்கு வேறு ஃபாஸ்ட்டாக போகிறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. எப்படியாவது கேக்கை டெலிவரி பண்ணியாகணும் அந்த மாதிரியான ஒரு தாட் தான் இருக்கும். மாதிரியான ஒரு அவசரத்தில் தான் நான் இந்த கேக்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன். நான் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபைனலாக வரைக்கும் நான் கண்டுபிடிக்கவே இல்லை. கஸ்டமர் சைட்லேருந்து தான், அதுவுமே லாஸ்ட்டில் தான் அவங்களே தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த கொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு மீசை மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து அதை வந்து டச் ஆகாமல் கொஞ்சம் கேப்பு விட்டு வச்சுட்டேன். அது அந்த யூனிகார்ன் மாதிரியான ஒரு ஞாபகத்தில் அப்படி பண்ணது. ஆக்சுவலாக அது வந்து சேர்ந்து வந்திருக்கணும். அது வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபைனலாக வரைக்கும் நான் கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் பேக் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் அதை ஃபஸ்ட்டு கவனிக்கலைன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் தான் அவங்களும் கவனிச்சிருக்காங்க. ஸோ அந்த அவங்க வந்து ஒரு இஷ்யூவாக சொல்லலை. லாஸ்ட்டில் எனக்கு தான் ஃபீல் ஆச்சு, ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னு. பட் அவங்க வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே தான் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணது மட்டும்தான், மற்றபடி ஓகே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்ததாக தான் கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் ஆச்சு.
இது மாதிரி தான் என்னோட ஒன் டே கேக் ஆர்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.